கொங்கு மண்டலத்தில் சட்டத்திற்கு புறம்பாக சாயப்பட்டறை கழிவுகளை ஆற்றில் திறந்து விடுபவர்களுக்கும் அரசின் விதியை மீறி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கும் ஒரு நாள் மட்டும்தான் டைம் எனவும் அதற்குள் அனைத்து விதிமீறல்களையும் நிறுத்த வேண்டும் எனவும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யார் யாரெல்லாம் இந்த சட்டத்தை மீறி இது தீங்குன்னு தெரிஞ்சும் சாயப்பட்டறையில கழிவை ஆறுகளை திறந்து விடுறது, அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸை மீண்டும் மீண்டும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் பொருட்களை தயாரிக்கிறது, இந்த மாதிரி யார் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக சட்டப்படி தீவிர நடவடிக்கை எடுப்பறோம். அவங்க யாரையும் பிடிச்சி இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல நான் நாளைக்கு திறந்துடலான்ற எண்ணத்தை மறந்துருங்க. ஏன்னா அது யாரோட ஆட்சினா தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி. அதனால எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. மண்டேல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. எப்ப வேணா ஃபீல்டு விசிட் வருவேன். என் கண்ணில் படுற எல்லாத்துலையும் கண்டிப்பா நான் சட்ட நடவடிக்கை ரொம்ப தீவிரமா எடுப்பேன். அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. அதனால நிறைய முன்னெடுப்புகள் நாங்கள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவா என்ன கொடுக்கலாம் ஈஸியா எல்லா ரொம்ப விலை உயர்ந்ததா இல்லாம ஒரு கப்பா இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ஸா இருக்கட்டும், கவரா இருக்கட்டும், கேரி பேக் இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ளதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்க தீவிரமா ஆலோசிச்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதை ஆல்டர்னேட்டிவ் உள்ளதையும் நாங்க சொல்லிடுவோம். விற்பனையை தடுக்கிறத விட தயாரிப்பு தடுக்கிறது அதுதான் நான் சொல்றேன். அதுதான் இந்த வார்னிங் நான் கொடுக்குறேன். தயாரிப்பை உடனே நிறுத்தணும். அது என்ன கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்கோ அதை மட்டும் தயாரிக்கணும். அந்த நாம்ஸ் கீழே யார் தயாரித்தாலும் நாங்க போய் அவங்கள நிப்பாட்ட போறோம்.